Hello guys. Hello guys, welcome to our channel. பல மாதம் பல வருஷம் அப்படி சொல்லிட்டு போகலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப போர் அடிக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதாவது பார்த்திங்கன்னா செம்லி விட்டு கிட்டத்தட்ட 2 வாரத்துக்கு மேலே ஆயிட்டு. இத்தனை நாள் வீடியோ போட்டிருக்கலாம், ஆனால் வந்து எனக்கு கண்டென்ட்டே கிடைக்கல. என்ன போடலான்னு 2 வாரமும் ஓட்டிட்டேன். சரி, நம்ம சும்மா இருக்கோமா, சும்மா இருக்கிறதே வீடியோவாக போட்டுருவோம். சும்மா இருக்கிறதே ஒரு வீடியோவாக போடுவோம். ஏன்னா வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒரு மாதிரி கண்டென்ட்டும் கிடைக்கல. வேறு என்ன பண்ணுறது, சும்மா நான் என்ன டே பை டே என்ன பண்ணுறேன் அந்த மாதிரி வந்து சும்மா ஒரு மாதிரி விளாக் மாதிரியும், செம் லீவ் அட்ராசிட்டிஸ் என்னெல்லாம் பண்ணிட்டுருக்கோம், எங்கள் வீட்டில் என்னென்ன பண்ணிட்டுருக்கான் என் தம்பி, அதெல்லாம் வந்து சும்மா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக வந்து வீடியோவாக போடலாம் அப்படின்ட்டு வந்து இந்த வீடியோ இருக்கும். நீங்கள் வந்து என்டர்டெயின்மெண்ட் அந்த மாதிரிலாம் வந்து கேரக்டராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். மற்றபடி மற்ற கேரக்டருங்களாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகாது. ஸோ வாங்க, இப்போ தான் நான் கொல்லையில் தான் இப்போ தான் சாப்பிட்டு வந்தேன். என் வாய்ஸை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், எந்திரிச்சது லேட்டு. பல் விளக்கிட்டு சாப்பிட்டுட்டு பூஸ்ட் எடுத்துகிட்டு கையில் உட்காந்துருக்கேன். ஆல்ரெடி தின்னுட்டேன். சரி வீடியோ பண்ணணும் அப்படின்ட்டு அதையும் எடுத்து கையில் எடுத்து வச்சுட்டு வந்து உட்காந்துருக்கேன். உங்களுக்கு செம் லீவெலாம் எப்படி போகுது? அதாவது நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் செம் லீவில் எப்படி போகுது? ஏதாச்சும் கிளாஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் போகிறீங்களா? என்ன பண்ணுறீங்க, என்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறீங்க? அதெல்லாம் வந்து மறக்காமல் கமெண்டில் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் பரவாயில்ல, செம் லீவ் இவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்களே அப்படிலாம் நான் நினச்சிப்பேன். எல்லாருக்கும் ஒன்று மேலே வந்து பிடிச்ச விஷயம் இருக்கும். ஒவ்வொரு மேலே வந்து எனக்கு இந்த பூஸ்ட்டுக்கு இந்த டைரி மில்க்கும் ரொம்ப ஒரு மாதிரி இனிப்பே பிடிக்காது. பட் இருந்தாலும் டைரி மில்க்கு பூஸ்ட்டு கொடுத்தாங்கன்னா அது வந்து இனிப்பு ரகத்திலே சேராத மாதிரி நான் சாப்பிடுவேன். அதுதான் வந்து ஒரு ஹைலைட்டான விஷயம். மற்றபடி ஜீனிலாம் போட்டால் ஐயோ சுகர் சாப்பிடக்கூடாது. கரும்பு ஜூஸ், ஐயோ கரும்பு ஜூஸ்லேயே சுகர் இருக்கும். ஆமாம், அது வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தானே கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. ஆனால் இந்த பூஸ்ட் பாக்கெட்டு, இந்த டைரி மில்க் பாக்கெட்லலாம் அவங்க வந்து சுகரே ஆட் பண்ண மாட்டாங்க. அதுதான் வந்து என் பிரெயினுக்கு தெரிஞ்ச விஷயம். எவ்வளோ ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டான விஷயமா இருக்குது பார்த்தீங்களா? என்ன பண்ணுறது. மற்றபடி வந்து டீ காஃபிலலாம் ஐயோ சுகர், நிறையா சுகர் இருக்குது. அதாவது சுகர் இருக்குன்னு இல்லை, ஒரு மாதிரி வந்து சுகரே பிடிக்காத பர்சன். அது சுகர்லாம் வந்துட்டா சுத்தம் காலி, தொடவே மாட்டேன்னு நினைக்கிறேன் சுகரையே. அது வரத்துக்கு முன்னாடியே நம்மளாவே கண்ட்ரோலாக இருக்கணும் இல்லை. ஆனால் வந்து அது என்னமோ தெரில, மோஸ்ட்லி இந்த காரம் பிடிக்கிற பசங்களுக்குலாம் சுகர் பிடிக்காது போல். நான் காரம் எவ்வளோ காரம் இருந்தாலும் சாப்பிட்ருவேன். நாக்கே எரிய சாப்பிட்டு ஐஸ் வாட்டர் அது இதே குடிச்சிட்டு இருப்பேன். தவிர இந்த சுகர் மட்டும் 2 வாய்க்கு சாப்பிட்டா அப்படியே தகட்டு, அப்படியே என்ன சொல்கிறது, அடுத்த வாய் வைக்க முடியாத அளவுக்கு ஆகிடும். ஆனால் காரமாக இருந்தால் கூட சாப்பிட்றேன். என்ன மாதிரி வந்து ஒரு ஸ்பைஸான டைப்பாக இருந்தால் ரெட் கலர் ஹார்ட் விடுங்க. இல்லைப்பா நாங்களாம் அந்த மாதிரிலாம் வேணுங்க. நான் வந்து சூடாக இருந்தால் கூட காரமாக இருந்தால் சாப்பிட்ருவேன். அந்த மாதிரி இது ரொம்ப ஒரு கேவலமான இது. வாங்க சார், வாங்க, வா. தெரியுதா? இருட்டில் தெரியல, நான் தனியாக தான் பேசிகிட்டு இருக்கேன். வா, நீ வந்து கம்பெனி கொடு. நான் என்ன ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லு. எங்கே கீழே குனி, மேலே தூக்கு. நல்லாவே இல்லை. என்ன பண்ணிட்டு இருந்த இவ்வளோ நேரம்? சும்மா போனேன். ஏன் என்னாச்சு? சரி இங்கே வா, ஏன் ஒன்று கேட்கணும். இங்கே வா. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் டேர் வீடியோஸ்லாம், நான் பழைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோஸ்லலாம் இதெல்லாம் நான் காட்டியிருப்பேன். இந்த மாதிரி என்னென்ன செடி வச்சது, இந்த இடமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நல்லா பாருங்கள், என் பழைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். ஸோ அப்போ பண்ணது அதில் வந்து பாதி செடி வந்து பொழைச்சிக்கிட்டு,
மற்றதில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெயில் சீசனுக்கு வந்து பாதி இது இதாகிடுச்சு, பாதி இது வந்து மழையில் நல்லா நிறைய இதாகிட்டு, அப்புறம் கோழி இந்த எங்கள் பக்கத்து வீட்டு கோழி அது மாதிரிலாம் வந்து எல்லாம் சீச்சு விட்டு எல்லாம் போயிடுச்சு. மற்றபடி மற்றெல்லாம் சூப்பராக இருக்குது. ரொம்ப ஒரு மாதிரி காடாக வளர்ந்துட்டு தான் சொல்லணும், நிறையா இதெல்லாம் இல்லை. இந்த இடம்லாம் வந்து ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல வந்து அதுனா மணி பிளான்ட் வச்சேன். மணி பிளான்ட் வச்சது வந்து இது அங்கே பாருங்க, இதாகிட்டு அது வந்து ஓரளவு படர்ந்துருச்சு. அப்புறம் வந்து துளசி அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி இதாகிட்டு, அப்புறம் தெரியுதா இந்த பூ, இது வந்து ஓமவெளின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு இஷ்டனை காட்டவா? இது வந்து எங்கள் காலேஜில் எடுத்தது, தெரியும் நினைக்கிறேன். தொட்டா சிறுங்கி கிச்சி அழகாக இருக்கும். இங்க சும்மா இதை தொட்டாலே சுருங்கிக்கும். எல்லாமே சுருங்கிருச்சு, ஆல் அவுட்டு. இந்த இங்கே இருக்குது, இதை தருவோம். மற்றதெல்லாம் வந்து இதாகிடுச்சு. நிறையா செடி வச்சேன். ரோஸ் செடிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அதை நான் என்னன்னு சொல்லுவேன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் அது என்ன ஆச்சுன்னே தெரியல. கொஞ்ச நாள் பார்க்காமலே விட்டுட்டேன்னா, அதனால் வந்து அதோட நிலைமை வந்து எனக்கு சுத்தமாக தெரியல, என்ன ஆச்சுன்னு தெரியல. திரும்பி வந்து பார்த்தா செடியே காணும். ரொம்ப மனசே கஷ்டமாக போச்சு. பாருங்க, இந்த இலையெல்லாம் அவ்வளோ நல்லது, எங்கள் வீட்டில் அவ்வளோது கிடக்கு, வேஸ்ட்டாக கிடக்கு. இதில் என்ன செடினே தெரியல. அதாவது பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு ஜூவில் வாழ்ந்துட்டுருக்க நிலமை எங்கள் கொல்லை. ஒன்றும் இல்லை, அந்த இதெல்லாம் பண்ணி களைக்குள்ளெல்லாம் அடித்து அதுமாரி ஆளெலாம் வச்சு சுத்தலாம் பண்ணிவிடுவோம். 2 நாள் தொடர்ந்து மழை தூர்னுச்சுன்னா போதும், சோழி முடிஞ்சு போச்சு. ஃபுல்லும் கொச்சன்னு வந்துடும். அப்படியே மெத்த மாதிரி பலூனாக இருக்கும் பாருங்க செடியெல்லாம் பார்க்க. பாருங்க, படுத்து தூங்கலாம். எல்லோரும் சொல்லுவாங்க இயற்கையோடு இணைந்து வாழணும் அப்படின்ட்டு. நாங்கள் காட்டோடு இணைந்து வாழ்கிறோம். நல்லா இருக்குல்ல? அப்படி ஆச்சு. போகிறதுக்கு வழி இல்லாத அளவுக்கு அப்படியே கொச்சன்ட்டு இதாகிட்டு. இதில் ஏதோ ஒன்று வந்து போட்டு தள்ளிட்டா கூட போச்சு. யாரும் இருக்கீங்களா? யாரும் இருந்தால் போயிடுங்க. யாரும் இல்லை. கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலைக்கு பெரிய ஸ்டோரி. அதை நான் சொன்னேன், அதை பார்த்தா ஏதோ ஆகிடும்.
அதுக்காக அதை நான் சொல்ல மாட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு நிறையா பேருக்கு தெரியும். அது வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலைன்னு ஒரு மிஸ்ஸு, அந்த மிஸ்ஸுக்கு கருவேப்பிலை தான் முக்கியம். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எங்கள் காலேஜில். அவ்வளோதான். அப்புறம் வந்து நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் சிம் லீவெலாம் எப்படி போயிட்டுருக்கு, உங்கள் செம் லீவெலாம் எப்படி போயிட்டுருக்கு? எப்படியா இருந்தாலும் வீட்டில் என்ன மாதிரி சும்மா இருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக எங்கேயாச்சும் டூரு ஃப்ரெண்ட்ஸோட கேங்காக போகிற மாதிரி, இல்லைனா ஃபேமிலி ட்ரிப், கோயில் இந்த மாதிரி ஏதாச்சும் சம்திங் போயிருப்பீங்க. நீங்கள் என்ன தான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்க அப்படிலாம் வந்து சொல்லுங்கள். நம்ம வீட்டில் அழைச்சிட்டு போக மாட்டாங்க, நான் போகவே மாட்டேன். நீயே சொல்ல போனோம் வீட்டில் சும்மா உட்காந்துருப்பேன் தவிர, இங்கேருந்து ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாமா, கடைக்கு போயிட்டு வாமா, போகமாட்டேம்மா. 1ஆம் நம்பர் டோட்டல் ஹோம் லோனர்னு சொல்லலாமா? வீட்டிலே இருப்பாங்க போதும். அதுதான் வந்து என்னோடய என்டர்டெயின்மெண்ட் லைஃப். தனியாக உட்காந்து சம்திங் ஏதாச்சும் ஒன்று சீரியஸ் பார்த்துட்ருப்பேன், இல்லைன்னா என் தம்பிகிட்ட போய் சண்டை போட்டுட்ருப்பேன். அதுதான் நடக்கும், வேறு எதுவும் நடக்காது. இல்லைன்னா வந்து காசிப், கேர்ள்ஸ் பேசிக் திங் அதுதான், அது எப்படி இல்லாமல் இருக்கும் எங்கள் மம்மியோட. அந்த மாதிரி போகும். அப்புறம் எனக்கு பிடிச்ச சாப்பாடு நானே சமைச்சு சாப்பிடுவேன், இல்லைன்னா எங்கள் அம்மா செஞ்சு கொடுக்க சொல்லி சாப்பிடுவேன். அப்படி தான் இத்தனை நாள் லீவ் போயிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு என்ன மாதிரி இதில் ரொம்ப மோசமாக யாரும் செம் லீவ் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க கைஸ். ஏதாச்சும் ஒரு யூஸ்ஃபுல்லாக பண்ணியிருப்பாங்க. நான் வந்து யூஸ்லெஸ்ஸாக பண்ணிகிட்ருக்கேன். என்ன சொல்கிறேன்னு தெரியல. என் புலம்பெல்லாம் நீங்கள் கேட்டு ரொம்ப மனசு நொந்து போயிருப்பீங்கன்னு தெரியும். இருந்தால தான் நிஜம். ஈவினிங் போலையே ஆயிட்டு நல்லா வந்து ஒரு 5-5:30 மேலே ஆகுது. நான் வந்து மத்தியானம் சாப்பிட்டுட்டு இப்போது போல் சீரியஸ் பார்த்தேன். சீரியஸ் பார்த்துட்டு தூங்கிட்டு இப்போ ஃப்ரெஷ் ஆகிட்டு திருப்பி காஃபி. இதெல்லாம் எப்படி வீடியோவாக போடுறதுன்னு எனக்கு ஒரு இது. அதனால தான் வந்து சரி வேணாம், நம்ம வந்து அப்புறம் போடலாம் அப்படின்ட்டு பண்ணேன். நீங்கள் வந்து இப்போ வச்சு வெப் சீரிஸ் பார்த்துருப்பீங்க. இப்போ ரீசெண்ட் டேஸில் இப்போ நான் வீடியோ போட்டு இப்போ 2 days 3 days நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சீரியஸ் பார்த்தீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். மேபி வந்து எனக்கு லீவ் நிறைய நாள் இருக்கிறதுனால நான் பார்க்க ட்ரை பண்ணுறேன். அப்புறம் நான் பார்த்தது வந்து கொரியன் சீரியஸ் வந்து செம்ம ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்துச்சு. ஒரு எப்படின்னா வந்து ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் வந்து என்னென்னலாம் வந்து கஷ்டம், சந்தோஷம், அந்த மாதிரி வந்து என்னென்னலாம் வந்து ஒரு பர்த்லேருந்து டெத்து வரையும் என்னென்னலாம் இதாக இருக்கோ அதை பற்றி எல்லாமே வந்து அந்த இதில் வந்து மெயின் தாட்டாக போட்டிருந்தாங்க. ஒரு எமோஷன் கூட விடவே இல்லை. ஸோ வந்து எந்த ரிலேட்டட் பீப்புளாக இருந்தாலும் கூட அவங்களுக்கு வந்து அந்த அக்செப்ட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி தான் அவங்க வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வென் லைஃப் கிவ்ஸ் எ டாஞ்சரின், அதுதான் வந்து சூப்பரானது. வந்து கிட்டத்தட்ட வந்து 1 மாதத்துக்கு மேலே ஆகிட்டு இருந்தாலும் செம்ம ட்ரெண்டிங்கில் போய்ட்டுருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறையா பார்த்துட்டேன் நான். இருந்தாலும் வந்து ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் அப்படின்னா வந்து அதுதான். நான் வந்து உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணி போடுறேன், கண்டிப்பாக அதை போய் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி ஒரு எபிசோட் பார்த்தாலே வந்து உங்களுக்கு ஒரு லெவல் இன்னும் பார்க்கணும் அப்படின்னு தோணணும். ஃபஸ்ட் எபிசோடே ஒரு மாதிரி எல்லோரும் எப்படி சொல்கிறதுனா வந்து ஃபஸ்ட் எபிசோடே வந்து அடுத்த எபிசோட் பார்க்கணும்னு வந்து ரொம்ப தூண்டுற மாதிரி அவங்க எடுத்துருந்தாங்க. உண்மையாகவே நிறையா ஆஸ்கர் அவார்ட் நிறையா அவார்ட்லாம் வாங்கியிருக்குன்ட்டு பார்த்தேன். அதை பார்த்தா முதல்ல நான் போய் பார்க்கவே போனேன். யாருமே எனக்கு ரெக்கமெண்ட்லாம் பண்ணல. இதே மாதிரி இன்ஸ்டாவில் பார்க்கும்போது இது மாதிரிலாம் வந்துருந்துச்சு. சரி நம்ம போய் பார்ப்போம், நம்ம பார்க்காத கொரியன் சீரியஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் போய் கண்டிப்பாக பாருங்கள். ரொம்ப வந்து பக்கத்தில் 4-5 டிஷ்யூ பேப்பரில் வச்சுட்டு பாருங்க, செம்ம அழுகு ஊன்னு அழுதுட்டு இருந்த பக்கம் தான். அதனால் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களா டீ குடிச்சிங்களா, உங்களுக்கு டீ பிடிக்குமா அப்படின்னு சொல்லுங்கள். கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போடுங்க, நான் கண்டிப்பாக பார்த்து ரிப்ளை பண்ணுவேன். ஸோ ஃபைனலாக இன்னைய டே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டேன். நைட்டு தூங்குறப்ப அம்மாவோட புடவைய மேலே போட்டு படுத்து தூங்கியாச்சு. டாட்டா.